இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன். அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் பொழுது உன்னுடைய தோல்வி ஜெயமாக மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வியாதிகள் பரிபூர்ண சுகத்தை அடையும். உங்களுடைய தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறும். அது எப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு தப்பிதம், குற்றம் அல்லது பாவத்துக்குள்ளாயிருவோம். அது பாவம் கூட நமக்கு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் செய்த தவறுங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரியம் தவறுதலாக நாம் செய்யும் பொழுது தோல்வியை சந்திக்கிறோம், வியாதியை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அது சாபம் என்று கூட நமக்கு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, நான் எந்த தப்பும் செய்யலையே. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம என்ன தப்பு செய்தோன்னு கூட நமக்கு தெரியாது. எப்படி சின்ன சின்ன காரியத்தில் பிரச்சனைகள் வருது, சாபங்கள் வருது, பிசாசு இப்படி உரிமை எடுக்கிறான், நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வெறுத்து போயிரும் சில நேரத்தில். ஏன் வாழ்றோம்? செத்துட்டா நல்லா இருக்குமே. நல்லா கவனிங்க. அந்த எண்ணம் உனக்கு வருதுன்னா நீ ஏதோ ஒரு சாபத்தில் இருக்கன்னு அர்த்தம். அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. தற்கொலை செய்யணும், தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் வருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்குள்ள ஒரு பிசாசு இருக்குங்கிறது உனக்கு தெரியாது. நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னைக்கோ செய்த தப்பு, யாரோ செய்த தப்பு நீங்க ஒன்ன பாதிச்சிருக்கோம். அதனால ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்ததுங்கிறது கூட ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்க நல்லா தான் இருப்பீங்க, நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கிறங்க. அதனால உங்க பக்கத்து வீடு, அண்ட வீடு எல்லாம் உங்களுக்கு விரோதமா பொறாமையை எழுப்பி விடுவான். அந்த பொறாமையே சில நேரத்தில் உங்க சரீரத்தை பாதிக்கும். உங்களுக்கு தெரியாது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ தேவ மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீ தேவ மனிதனாக இல்லாட்டாலும் சரி, நீ கர்த்தரை அறிந்திருந்தாலும் சரி, நீ கர்த்தரை அறியாவிட்டாலும் சரி,
நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீ ஊழியக்காரனா இல்லாட்டாலும் சரி, நீ அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரி, நீ அபிஷேகம் பெறாட்டாலும் சரி, சாபங்கள் வரும். அது எப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் கொலை செய்கிறான், அவன் வாழ்க்கையில சாபம் வருது, அவன் குடும்பம் அல்லது சந்ததி சாபம் வருது. அது நேச்சுரல், அது நமக்கு தெரியும், அது நமக்கு தெரியும். துரோகம் செய்கிறான், சாபம் வருது, அது நமக்கு தெரியும். நான் நமக்கு தெரியக்கூடிய சாபத்தை குறித்து பேச வரல. தி unknown curses. நீ குடும்பமா பேசிக்கிட்டு இருப்பீங்க, as a family நீ உன் குடும்பமா பேசிட்டு இருப்பீங்க. நீங்க பேசின வார்த்தையில சாபம் உன் குடும்பத்தில் வந்திருக்கும், அது உனக்கு தெரியும். அநேக சாபங்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமா தான் வரும். நாம தெரிந்து கொள்ள வேண்டும். Many a times when our attitude differs from the normal routine life, it means you are in a curse. நல்லா கவனிங்க. உங்க நடக்கை திடீர்னு மாறிடும். வழக்கமா போய்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும், suddenly it changes. When your attitude differs from your normal life, you are in a curse. You have a better qualification. You have a good personality. அவனுக்கு கல்யாணமே முடியாது. நீ கல்யாணம் தடையாகுதுன்னு நீ நினைப்ப, நீ ஏதோ ஒரு சாபத்தில் இருக்கங்கிறது உனக்கு தெரியும். நல்லா கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வாழ்க்கையில தோல்வி, ஏன் கடன் பிரச்சனை, ஏன் கர்ப்பம் அடைக்கப்படுகிறது? நாம நினைப்போம் நம்ம புருஷன் சரியில்லை, நம்மளுக்கு விரோதமா காரியம் செய்கிறாரே. நாம நினைப்போம் நம்ம மனைவி சரியில்லை, அவளை திருத்த முடியலையே நினைப்போம். நாம நினைப்போம் நம்ம பிள்ளைகள் இப்படி அடங்காப்பிடாரியா இருக்கிறார்களே. புருஷன் சரியில்லைங்கிறதுக்கு காரணம் நாமங்கிறது உங்களுக்கு தெரியாது. மனைவி சரியில்லைங்கிறதுக்கு காரணம் நாமங்கிறது நமக்கு தெரியாது. When you are facing any problem or any curse, understand, you are also automatically getting involved in that problem, and you are also the root cause for that problem. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் எப்படி சாபம் வருகிறது? நாம் பேசுகிற பேச்சுக்கள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களோ கணவன் மனைவியோ நீங்க பேசுகிற பேச்சுக்கள் எப்படி சாபத்தை கொண்டு வருகிறது?
அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. என் நாகமம் 26வது அதிகாரம் 59வது வசனம். அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். They are one family. நல்லா கவனிங்க. லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க. மோசே, ஆரோன், மிரியாம் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க, மிகுந்த அன்புள்ளவர்கள். ஆண்டவர் இவர்களை அழைத்திருக்கிறார். மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் கர்த்தர் அழைக்கிறார். The three of them were chosen by the Lord. நல்லா கவனிச்சுக்கோங்க. The three of them were chosen by the Lord. Three of them were anointed by the Lord. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். How curse enters into the family life. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். When you are getting involved in any problem, don't take it easy. You must concentrate on that, otherwise it will become a serious one to destroy your life. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நீ வரும் பொழுது அதை சாதாரணமாக எடுத்துறாத. Never take it easy. அதுக்கு முக்கியத்துவம் கொடு. இது ஏன் ஏற்பட்டது? Try to rectify that. அதை உதாசீனப்படுத்திட்டீன்னா ஒரு பெரிய தீமைக்குள்ள போக வேண்டியது இருக்கும். நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 20வது வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் ஆரோன் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும். What does it mean? She is a prophetess. அவள் தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவள். அவள் தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவள். மூணு பேருடைய அழைப்பும் வித்தியாசமான அழைப்பு. மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். 3 பேரையுமே கர்த்தர் தெரிந்தெடுத்து அனுப்புறாரு. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இது ஒரு முக்கியமான காரியம். நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ஒரு சாபம் தொடாது நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், எனக்கு ஒன்றும் நடக்காது நினைச்சிடாதீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இவர்களை பற்றி சொல்றாரு. மோசே மேய்ப்பனா அழைக்கப்பட்டவன், மேய்ப்பனா தலைவனா அழைக்கப்பட்டவன். ஆரோன் ஆசாரியனா அழைக்கப்பட்டவன். மிரியாம் தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவள். அந்த குடும்பம் எத்தனை சந்தோஷத்தோடு இருந்திருக்க வேண்டும். At home they were talking with each other. It's a conversation between them in their family.
அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு சம்பாஷணை. நாலாவது ஆளை வச்சுட்டு பேசல, மூணாவது ஆளை வச்சுட்டு பேசல, யாரையோ கூட்டி வச்சும் பேசல. குடும்பத்துக்குள்ள அக்கா அண்ணன் தங்கச்சி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்ன நடந்தது? என் நாகமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அவன் பாட்டுக்கு யாரையோ கட்டிட்டு வந்திருக்கிறான். அவன் மூலமா மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரா? நமக்கு மூலமா பேசலையா? comparing them with each other and talking something against them. நல்லா கவனிங்க. ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தான், உடன் பிறந்தவர்கள் தான், ஒரே ரத்தம் தான், உடன் பிறந்தவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள். It's a conversation in their own family. அவங்க சொந்த குடும்பத்தில் நடக்கிற பேச்சு. நீ எங்க நீ பேசினாலும் சரி, உன் பேச்ச கர்த்தர் கவனிப்பார். நீ எந்த இடத்துல நீ பேசினாலும் சரி, அண்டர் கிரவுண்ட்லே குழி தோண்டி உள்ள இருந்து ரகசியமா பேசினாலும் கவனிப்பார். வாசிப்போம். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். யார பத்தி பேசுறாங்க? முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடணும். அவங்க நினைச்சிருப்பாங்க கூட பிறந்தவன் நினைச்சிருப்பாங்க. நீங்களும் நானும் அப்படிதான் நினைச்சிருப்போம், கூட பிறந்தவனை பேசுறாங்கன்னு நினைப்போம். அவங்க யார பேசுறாங்க தெரியுமா? 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனை. சாந்த குணம் உங்களுக்கு தெரியுமா? நீ ஃபேஸ் டு ஃபேஸே அவங்கள பேசிப்பாரு, பதில் கொடுக்க மாட்டாங்க. முகமுகமா பேசி பாருங்க, பதில் கொடுக்க மாட்டாங்க. சாந்த குணம் உள்ளவனை பேசினாங்களாம். 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவன். We talk very easily about somebody who is connected with God. We never knew the relationship or the connection between God and that person. It's a cautious message. நல்லா கவனிச்சுக்கணும். It cautions everyone. Beware. Talk about the one who is connected with God. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரோட லிங்க் இருக்குதா? ஆண்டவரோட தொடர்பு இருக்குதா? அந்த நபரை பத்தி பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை அறியாமலேயே சாபம் வந்துவிடும் வீட்டுக்குள். அது குடும்பத்தை நாஸ்டி பண்ணிடும், அது உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிப்போம் 8வது வசனத்திலிருந்து. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன்.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அவன் உன் பார்வையில கூட பிறந்தவன், என் பார்வையில அவன் சாந்த குணம் உள்ளவன், என் பார்வையில அவன் என் வீட்டில் உண்மை உள்ளவன், அவன் என்னோடு கூட முகமுகமாய் பேசுறவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இட்ஸ் வெரி டேஞ்சர் talking about someone who is connected with God. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற நபரை குறித்து ஈஸியா பேசிடுவோம். அவங்க தப்பு செய்ய மாட்டாங்கன்றல, தப்பு செய்வாங்க. இங்கே மோசே தப்பு எதுவும் செய்யலை, அதான் ஆண்டவர் கோவப்படுறாரு. மற்றபடி அவங்க தப்பு செய்யாதவங்கள தப்பு செய்வாங்க. எந்த பரிசுத்தவனாக இருந்தாலும் அவனும் மாம்சத்தில் தான் இருக்கிறான். அவன் தப்பு செய்யும் பொழுது அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் அவனோட இடைப்பட்டுருவார். பிகாஸ் he is connected with God. Since he is connected with God, whatever the mistake, whatever the sin, whatever the false they have done against God, he will be cautioned by the Lord and he will change it. அவன் மாறிடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் தப்பு செய்வான். அன்னைக்கு ராத்திரி அவன் செஞ்ச தப்பு சொல்லிடுவாரு. அவன் மன்னிப்பு கேட்டு சரியாயிருவான். நீ அடுத்த நாள் பேசுவ. நீ பேசும்போது அவன்கிட்ட அந்த தப்பு இருக்காது, நீ மாட்டிக்கிடுவ. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அவர் கோபத்தில் போயிட்டாரு. அவர் கோபத்தில் போயிட்டாரு. வாசிப்போம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். குஷ்டரோகி ஆயிட்டா. வெண் குஷ்டம். அவளை பார்க்க அவலட்சணமா இருக்கு. நீ அவலட்சணமா மாறியா? சாபம் இருக்கு. எப்படி இந்த சாபம் வந்தது? நீ பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது ஒன்ன பெத்த தகப்பனா இருந்தாலும் சரி, அவங்க தேவனோட கனெக்ஷன் இருக்குன்னா நீ பேசுனே நான் மாட்டிக்கிடுவ. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். குஷ்டரோகம் அவளுக்கு வந்துருச்சு. 13வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால். யாரு தகப்பன் சொல்றியா? அதுதான் அவருடைய அன்பு. அதுதான் அவருடைய அன்பு. தண்டிப்பாரு, சபிப்பாரு, தூக்கி வெளியே தூக்கி கூட போடுவாரு. கை விட்டுற மாட்டாரு. கை விட்டுற மாட்டாரு. நல்லா கவனிங்க. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து
பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். 7 நாள் அவளை சரி பண்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. டு ரெக்கன்சைல் வித் காட். ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டிட்டாங்க. reconciliation with someone is different. reconciliation with God is different. நல்ல கவனிங்க. நீ மனிதனோடு கூட ஒப்புரவாகிறது வேற அனுபவம், நீ தேவனோடு கூட ஒப்புரவாகிறது வேற அனுபவம். மனிதனோடு கூட ஒப்புரவாகிறது மனிதனுக்கு உன் மேல இருக்கிற கோபத்தை நீக்கிறதற்கு ஒப்புரவாகிறது. தேவனோடு ஒப்புரவாக்குது என்பது தேவனுக்கு உன் மேல இருக்கிற கோபத்தை நீக்கிறதற்கு ஒப்புரவாகிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புரவாகிறதுன்னு சொல்லும் பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். நீ செய்த பாவத்துக்காக அழணும். இனிமே நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கணும். சாபம் நீங்கணும்னா நீ கோடி கோடி ரூபாயை கொண்டாந்து குமிச்ச உடனே சாபம் போயிடும் நினைக்காதீங்க, போகாது. சாபம் உன்னை விட்டு நீங்கணும்னா எந்த காரணத்தினால உன் வாழ்க்கையில சாபம் வந்திருக்கோ அந்த சாபத்துக்காக தேவ சமூகத்தில் கதற வேண்டும், மன்னிப்பு கேட்டு கதற வேண்டும். இனிமே நான் அந்த தப்பு அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அவர்கிட்ட சொல்ல வேண்டும். அவர் மனதுருகுவார். மிரியாமுக்கு 7 நாள் கொடுக்கிறார் குஷ்டம் நீங்கிறதுக்கு. அந்த சாபம் நீங்கிறதுக்கு 7 நாள். பாளையத்துக்கு வெளியே லைட்டும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, இருட்டில் கிடக்கணும். அப்ப அவன் என்ன செய்வா? அழுவான்ற சமூகத்தில், என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது மனதுருகிடுவாரு. we commit mistakes unawareingly. நல்ல கவனிங்க. நம்மளை அறியாமலே நம்ம தப்புக்குள்ள போயிருவோம். we are not aware that it is against God அல்லது it is a sin. இது தேவனுக்கு விரோதமானது, இது பாவம்ங்கிறது நமக்கு தெரியாது. அவ பேசுனது வேதத்தின்படி எப்படிப்பட்ட பாவம்? யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் யார பத்தியும் பேசாதீங்க, யாருக்கு விரோதமாயும் பேசாதீங்க. யாரை பத்தியாவது உனக்கு பேசணும்னு தெரிஞ்சதுன்னா அவங்க முன்னால அவங்ககிட்ட பேசு. ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி செய்யற, அவங்ககிட்ட கேளு, தப்பு கிடையாது. அவன் இப்படி செஞ்சான் பாத்தியா, அவன் அப்படி செஞ்சான் பாத்தியான்னு பின்னால சொன்னீங்கன்னா அது நீ மாட்டிக்கிடுவ. நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி ஒரு மாந்திரீகம் ஒருத்தரை பாதிக்குதோ சாபமும் அப்படி பாதிக்கும். நமக்கு தெரியாது. வாசிப்போம். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி
சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்துக்கு விரோதமான பாவம் அது. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். நியாய பிரமாணம் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமான பாவம் அது. வாசிப்போம். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவன் அல்ல. நீ நியாயாதிபதியாக இருப்பினால் நீ அந்த தண்டனைக்குள்ள போகணும்னு அர்த்தம். என்ன தீர்ப்பு கூறியோ அந்த தீர்ப்பு உனக்கு உண்டு. வாசிப்போம். நியாய பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ரட்சிக்கவும் அவர்தான், அழிக்கவும் அவர்தான். வாசிப்போம். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? எப்பொழுதுமே இந்த வசனத்தின்படி யாரையுமே பேசக்கூடாது. அதிலையும் பரிசுத்தவான்களை, தேவனோடு கனெக்ஷன் உள்ளவர்களை பேசிவிடவே கூடாது. போகட்டும். இரண்டாவது, கடன் வாங்குவது சாபமா? நாம் முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கடன் வாங்கிடுறோம். நேற்றைய தினம் ஒரு சகோதரர் என் இடத்துல வந்து சொன்னாரு, கடன் வாங்கிட்டேன் ஐயா, மாசம் 40,000 ரூபாய் வட்டி கேட்டுக்கிறேன். எவ்வளவு? மாசம் 40,000 ரூபாய். கடன் உன்னை எப்படிப்பட்ட பாண்டேஜுக்குள்ள கொண்டு போகிறது? கடன் உன்னை எப்படிப்பட்ட சாபத்துக்குள்ள கொண்டு போகுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிடணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசியுடைய மகன், வேதம் அப்படிதான் சொல்லுங்க, அவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவிட்ட வர்றா. உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். நல்ல கவனிங்க. இந்த வேத வசனத்தின் ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்கிறான். கடன் கொடுத்தவன் என்று சொன்னான். யாருக்கு கடன் கொடுத்தவன்? இறந்து போனவனுக்கா அல்லது உயிரோடு இருக்கிற மனைவிக்கா? வேதத்தில் கொடுக்கப்படல. ஆனா வசனத்தின்படி பார்க்கும் பொழுது உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் சொல்றாளே. அப்ப கர்த்தருக்கு பயந்தவன் கடன் வாங்க மாட்டான். அந்த வார்த்தையின்படி பார்த்தா அவன் இறந்ததுக்கு அப்புறம் குடும்ப கஷ்டத்தில் இந்த மனைவி வாங்கியிருக்கலாம்.
புரிஞ்சுக்கிடணும். இறந்தவன் வாங்கினாலும் சரி, உயிரோடு இவ இருக்கிறவ வாங்கினாலும் சரி, கடன் வாங்கிட்டா. அதுல அவ சொல்றா, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். நீ கடன் வாங்கிட்டினாலே நீ அடிமைத்தனத்துக்குள்ள போய் விடுகிறாய். இட்ஸ் a bondage. எப்படி? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதி. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ கடன் வாங்கிட்டினாலே நீ அடிமையாகி விடுகிறாய். நீ அடிமை ஆயிட்டினாலே நீ சாபத்துக்குள் இருக்கிறாய். நல்லா கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டவன். நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு அடிமைகளாதிருங்கள். மனுஷருக்கு அடிமையாக இருக்காதீங்க. அவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ வசனத்தின்படி நீ தவறு செய்து விட்டாய். நீ கடன் வாங்கி அவனுக்கு அடிமையாகி விட்டாய். இப்போ அவன் என் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க வந்து நிற்கிறான். அப்ப அந்த ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வந்துருவானோ, இன்னைக்கு கடன் பிடிச்ச வந்துருவானோ, இன்னைக்கு வந்துருவானோ. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி கடன் பட்டுட்டான். கடன்காரன் வீட்டை வந்து சுத்தி நிற்கிறான். வீட்டில இருந்து எனக்கு போன் பண்ணான். கடன் கொடுத்து அவன் வீட்டை சுத்தி நிற்கிறான். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? பயம். கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொண்டு வந்தான் என்கிறாளே, அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவ பயந்து கொண்டிருக்கிறா. பயம் வந்துட்டுனாலே நீ சாபத்துக்குள்ள இருக்க. பயப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதா? வாசிப்போமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பெரிய பெரிய பாவத்தை செஞ்சவங்களையும் அந்த பயப்படுகளோடு ஒப்பிடுறார். பயப்படுகிறவர்களும் எடுத்த எடுப்பிலே பயப்படுகிறவர்கள் 2வது மரணமாய் அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினியில. அப்படின்னா அவன் அக்கினி கடலுக்கு போகிறவனாய் இருக்கும் பொழுது அந்த பயப்படுவன் சாபத்தில் இருக்கான்னு அர்த்தம். போகட்டும். நீ கடன் வாங்கி அதை கொடுக்க முடியலைன்னாலோ கொடுக்காத வரைக்குமோ நீ துன்மார்க்கனாய் இருக்கிறாய். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 21வது வசனம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். நல்ல கவனிக்க. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். நீ கடன்ல இருக்கிற, நீ சாபத்தில் இருக்கிறாய். நீ துன்மார்க்கன் என்று வேதத்தால் நீ தீர்மானிக்கப்படுகிறாய். நல்லா கவனிக்க வேண்டும். வாங்கின கடனுக்கு
பல ஆயிரக்கணக்கு வட்டியை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீ நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்க. இட்ஸ் a curse. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயும் சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாலேயும் சரி, இன்னைக்கு வரைக்கும் 10 பைசா கடன் வாங்கினது இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்கிறான். அந்த வசனத்தை நல்ல வாசித்து திரும்ப. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். கடன் கொடுக்கிறவன் நீதிமானியா? எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கடன் கொடுக்கிறவன் ஏழைட்ட வட்டி வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லும். நல்லா கவனிக்க வேண்டும். கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்கும் வரைக்கும் நீ துன்மார்க்கன் என்று கருதப்படுவாய். துன்மார்க்கனாய் இருந்தால் சாபம் உண்டு. வாசிப்போமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. என்னது? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அப்படின்னா நீ கடன் வாங்கினீன்னா சாபத்தில் இருக்கிற. சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 25, 26. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். நல்ல கவனிங்க, அனுபவப்பட்டதை சொல்றான். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனானே. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் காணவில்லை. அவன் அப்பத்துக்கு நீதிமான், அப்பத்துக்கு இறங்கி நான் காணல. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்க. நீதிமான் கொடுப்பான், வாங்க மாட்டான். நீதிமான் கடன் வாங்க மாட்டான். ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கிறது. உன்னை வந்து சொல்லுவாங்க, உன் தொழில் பல மடங்கு பெருக போகுது. என்னது? உன் தொழில் பல மடங்கு பெருக போகிறது. ஏன் இப்படியே இருக்கிற? நான் கடன் வாங்கி தர்றேன், அதை வாங்கி போடு, இதை வாங்கி போடுமா. நம்மளா கேட்டோம், அது வருதே நினைப்பேன். உன் வீடு தேடி சாபத்தை நீயே அழைக்கிறன்னு அர்த்தம். ஒரே ஒரு சின்ன வீடு உனக்கு ஏத்தால கட்டணும்னு நினைப்ப, அதுல ஒருத்தி வந்து சொல்லுவா, கெட்டுறதே கெட்டுற பெருசா கட்டிடு, கெட்டுறதே கட்டுற பெருசா கட்டிடு. அவ சொன்னா அங்கேயே இங்கேயே வாங்கி கடைசியில் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த வீடை விற்க தான் செய்ய வேண்டியிருக்கும். நல்லா கவனி, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வாசிப்போம். நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவர் வாக்குத்தத்தமே, நீ கடன் வாங்குகிறதில்லை. உபாகமம் 28வது அதிகாரம் 14 இருந்து 19 வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளையின்படி நீ நடந்துட்டீன்னா
நீ கீழே போகவே மாட்ட. நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாம மேலாவ. வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போவாயாகல். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நல்லா கவனிங்க. ஒரு கட்டளையை மீறும் பொழுது எங்க இருந்து சாபம் வருதுன்னே தெரியாது. சாதாரணமா நம்மளை கட்டளையை மீற வச்சிருவான். அதனால சாபம். நல்லா கவனிங்க. பொறாமை சாபத்தை கொண்டு வரும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் இருதயத்துல பொறாமப்படுறியா, ஒன்னு அறியாமலே சாபம் வரும். தெரியாதுல்ல? முதல்ல பொறாமையை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். கொலையோட, விபச்சாரத்தோட சேர்க்கப்படுகிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் ஒரே கேட்டகரி. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறாமை உனக்குள்ள வந்துருச்சா, நீ பரலோகத்துக்கே போக மாட்ட. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லி கொடுத்தாரு, உனக்கு தீமை செய்கிறவன் கூட நல்லா இருக்கணும். உனக்கு தீமை செய்கிறவன் கூட நல்லா இருக்கணும். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 1வது வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடுகள் செய்கிற மீது பொறாமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தீமை செய்கிறானா அவனும் நல்லா இருக்கணும். இருதயத்துக்குள்ள பொறாமைக்கு இடம் கொடுத்துருவே செய்யாதீங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் இருதயத்துக்குள்ள பொறாமை வரும் பொழுது சாபம் வரும். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும்
உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். பொறாமை நம்மளை விட்டு போக வேண்டாம். அந்த பொறாமை சாபத்தை எப்படி கொண்டு வரும்? வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 16 இருந்து 18 வசனங்கள் வரை. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும், மோசேயின் மீதும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மீதும் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. துன்மார்க்கன் கேட்டகரிக்கு வர்றான். பொறாமப்படுகிறவன் வேதம் சொல்லுது துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்குன்னு வாஸ்தவமே. பொறாமப்படுறவங்க வீட்லயும் சாபம் இருக்கும். இங்க அவர்கள் மோசே மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனை பொறாமை கொண்டாங்க. முழு ஆஸ்தியும் முழு குடும்பமும் பூமிக்குள்ள போய்விட்டது. அது ஆசீர்வாதத்தை நிறுத்திவிடும். என் நாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்தரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பொறாமை. நல்ல கவனிங்க. பொறாமை எப்பொழுதுமே கூட இருக்கிறவன் நல்லா இருந்துட்டாலே பொறாமப்படுவான். இந்த பொறாமைதான் இவங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. 32வது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. எல்லாரையும் விழுங்கிறது. நீ பொறாமப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிறுத்தப்படும். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், இங்க தங்கி இருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆசீர்வதிச்சாரு. அதை பார்த்து போறாம வாசிப்பமே. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிராமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். தீமை செய்கிறான் பொறாமையில. வாசிப்போம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். பொறாமை
எவ்வளவு கொடியது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் காயேன் ஆபேலை கொன்றான்? நீங்க ஆதியாகமம் 4:1 வாசித்து பாருங்க. ஆபேலே அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினையும் அவன் காணிக்க அங்கீகரிக்கல. அவன் முகநாடி மாறிவிட்டது, எரிச்சல், பொறாமை, கொலையே செஞ்சிட்டான். அதன் நிமித்தம் தேவ சாபத்திற்குள் போனான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 4:11-12 இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். சாபம் எப்படி சாபம் வருதுன்னு தெரியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ள பொறாம வந்தோடனே நாம் ஒரு சாபத்துக்குள்ள போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. இதனால தான் இந்த விளைவுகள் நமக்கு வந்ததுங்கிறதே நமக்கு தெரியாது. சில விளைவுகள், சில தீமைகள் உன் வாழ்க்கையில நடக்கும், அது சாபத்தினாலங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது உன் இருதயத்தில் இருக்கிற பொறாமையினாலங்கிறது தெரியாது. மனைவி பொறாமப்பட்டினா கணவன் பாதிக்கப்படுவான், கணவன் பொறாமப்பட்டினா மனைவி பாதிக்கப்படுவான். அதிசயமா இருக்கா? வேதத்தின்படி 2 பேரும் ஒரே சரீரம், கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தாக்கல பொய், பொய் சாபத்தை கொண்டு வரும். நம்ம தெரியாதது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பொய்யும் சாபத்தை கொண்டு வரும். திருமணத்தை நிறுத்திடும், கர்ப்பத்தை அடைத்து விடும், வருமானத்தை நிறுத்திவிடும். யாருக்காவது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:9 பிற்பகுதி. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். நல்ல கவனிங்க, கடுமையான வசனம். பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. உண்மையாய் நடிக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா நடந்தினா உன் மேல பிரியப்படுவாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:6 பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது. நீ ஒரு பிசினஸ் செய்வ, அந்த பிசினஸ்ல நீ வாங்குற பொருள் ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்குவ. நல்ல கவனிங்க, நீ ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிக்கிட்டு கஸ்டமர்கிட்ட அதிக ரேட்டுக்கு வாங்கினது மாதிரி பொய் சொல்லுவ. நீ வாங்கியிருக்கிறது 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்ப, அவன்கிட்ட கூலி 600 ரூபான்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்கின, 100 ரூபா தான் லாபம் வச்சிருக்க. சாபம், சாபம். நீ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருப்ப, நீ வாங்குகிற கம்பி, நீ வாங்குகிற சிமெண்ட்,
நீ வாங்குகிற செங்கல் எல்லாம் ஒரு ரேட்டுக்கு இருக்கும். ஆனா கட்ட சொன்னவன்ட்டு அதிகமான விலையை சொல்லி இந்த விலைக்கு வாங்கினேன்னு சொல்லுவேன். பொய்யினால் பொருளை சம்பாதிப்பது சாபத்தை கொண்டு வரும். அது உன்னை கடன்ல கொண்டு போய் முடிச்சிடும். கடனுக்கு மேல கடன் ஆயிரும். நல்லா கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் வசனம் இருக்கிறது. பொய் பேசிட்டீங்கன்னா முதல்ல பரலோகமே கிடையாது. இப்ப வாஸ்தமே வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் வேதம் சொல்லுது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அது சாபம். பொய் மரணத்தை கொண்டு வந்து விட்டது வேதத்தில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நல்ல கவனிங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து வச்சிட்டான். வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கலையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்தில் பொய் சொன்னாய். தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அவருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வாசிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். விழுந்து செத்தே போயிட்டான். இவன் சபிக்கல, நீ செத்து போன்னு சொல்லல. சாபம். அந்த பொய் அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. விழுந்து செத்தே போயிட்டான். 7வது வசனத்திலிருந்து, ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். செத்தே போயிட்டா. கொலை செய்யல, ஒரு பொய். இது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. தொட்டதுக்கும் தொலங்கினதுக்கும் பொய் சொல்றதுனால பல ஆசீர்வாதங்கள் வீட்டில் நின்று போயிருக்கு. நமக்கு தெரியாது. நமக்கு அந்த காரியமே தெரியும், ஏன் நடக்குதுன்னு தெரியாது. பொய்யில சாபம், பொறாமையில சாபம் கேள்விப்பட்டிருக்கோமா? கடைசியாக ancestral curse, பாரம்பரிய சாபம். யாரோ செய்த தப்பு நீ அனுபவிப்ப. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சாபங்கள்?
ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்ல கவனிங்க. 3வது வசனத்தின் கடைசி பகுதி, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் வருகை பற்றி ஆசீர்வாதம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவன் அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அவர் அவனை வெளியே அடைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சந்ததி நட்சத்திரத்தை மாதிரி இருக்குங்கிறார். அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. உன் சந்ததியை எண்ண முடியாது. வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவரை விசுவாசிக்கிறான். என்னைக்கும் நடக்க போறதை சொல்றாரு. நட்சத்திரத்தை மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்றவன் அவன் வாழ்க்கையிலே எப்படி சாபம் வருகிறது? ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஆசீர்வாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவன். நல்லா கவனித்துக் கொள்ள. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாத படிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணோடு சேருண்டான். எப்படியாவது ஒரு புள்ள வரட்டுமே. ஆபிராம் அப்படியே செஞ்சிட்டான். 4வது வசனத்தில் இருந்து, அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்ட போது அவ எஜமாட்டி ஆயிட்டான். வேலைக்காரியா இருந்தவா எஜமாட்டி ஆயிட்டா. வாசிப்போம். தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இவன் அவளுக்கு காப்பி கொண்டதுப்பா, இவன் நீ காப்பி கொண்டான். வாசிப்போம். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அந்த அநியாயம் எப்படி இவன் மேல சமரம்? இவனா இப்படி செலுத்திட்டு வந்தான். நல்லா கவனிக்க வேண்டாம். என்ன சொல்றாங்க கவனிங்க. வாசிங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றால். கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். உன் பார்வைக்கு நல்லமானபடி என்ன செய்தாராம்? வாசிப்போம். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. யார? கர்ப்பஸ்திரியை. கடுமையாய் நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடியே போயிட்டா. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சாபமாக இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. It's rather difficult to understand how curses
mingled with blessings. ஆசீர்வாதம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சால் ஆசீர்வாதம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்கு இடையில சாபம் கலந்திருக்கும் தெரியாது. அந்த சாபம் கலந்திருக்கிறது தெரியாது. நல்ல கவனிங்க. எப்படி சாபம் வந்தது? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயது. 21வது வசனத்தில் இருந்து, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். என்ன வார்த்தை போட்டிருக்கு? மலடியாயிருந்த. யார மலடின்னு சொல்லுவாங்க? அநேக வருஷங்கள் குழந்தை இல்லைன்னா தான் மலடிப்பாங்க. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்லாம் சொல்ல மாட்டான். ஈசாக்குக்கு 20 வருஷம் குழந்தை இல்லை. நல்ல கவனிங்க. 26வது வசனத்தின் பிற்பகுதி. இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். 20 வருஷம் குழந்தை இல்லை. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்ஸ் பிரேக்கிங் பிரேயர். சாபத்தை முறிக்கிற ஜெபம். என்ன ஜெபம்? சாபத்தை முறிக்கிற ஜெபம். வாசிப்போம். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். நல்ல கவனிக்க வேண்டாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் சாபத்தை முறிச்சு ஜெபித்தான். கர்ப்பத்தை கொடுத்தார். கோபம், அந்த கோபம் அவளை கொடுமைப்படுத்தியது. அது சாபமாக வந்து விட்டது. அநேக நேரத்தில் கோபங்கள் சாபமாய் மாறும். போகட்டும். எப்படி இந்த சாபம் நீங்கும்? நல்ல கவனி. முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். How this curse will be broken. கடன் வாங்கிட்ட. நீ கடன் வாங்கிட்டினாலே நீ துன்மார்க்கனாகி விட்டாய். அநேக நேரங்கள்ல நம்மள அறியாமலே தப்பு செஞ்சிருவோம், பாவத்துக்குள்ளாயிருவோம். நமக்கு தெரியாது. கர்த்தர் துன்மார்க்கன் சாகிறதை விரும்புகிறவர் அல்ல. அவனும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டிப்போம்? நீ கடன் வாங்கிட்ட, நீ அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்ட. அவருடைய கட்டளையின்படி நீ அடிமை கிடையாது. தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெக்கன்சைல் வித் காட். ஆண்டவரே, நான் கடன் வாங்கினது தப்பு, என்ன மன்னிங்க. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நீ மனம் திரும்பினா அவர் மனதுருகிடுவார். அநேகருடைய வாழ்க்கையில நாம செய்தது தப்புன்னு நம்ம உணர மாட்டோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீ அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம்
13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நல்லா கவனிங்க, சாபத்தை முறிக்கிறதற்காக, சாபத்தை அழிக்கிறதற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு மரத்தில் தூக்கப்பட்டார். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்ல கவனிங்க, உன் சாபத்தை சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. நியாய பிரமாணத்தின் சாபம், நம்ம வாசித்தது எல்லாம் நியாய பிரமாணத்துக்கு விரோதமான பாவம். அதுல உண்டான சாபத்தை நீக்கிறதுக்கு தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். நாம என்ன செய்ய வேண்டும்? சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 5வது வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அவர் மன்னிச்சிட்டாருனாலே அற்புதம் உண்டு. 1வது 2வது வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுனா நீ பாக்கியவானாய் மாறுகிறாய். எப்படி ஜெபிக்க வேண்டும்? வசனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே. நான் கடன் வாங்கினது என்னை துன்மார்க்கனாய் மாற்றும் என்பது எனக்கு தெரியாது. நான் கடன் வாங்கினது என்னை சாபத்துக்குள் கொண்டு போகும் எனக்கு தெரியாது. என்னை மன்னிங்க. இல்லை, ஆண்டவரை கேட்கணும். நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது வானத்திலிருந்து அப்படியே பணம் டொப்புன்னு உன் வீட்டில் வந்து விழுந்துரும் நினைக்காத. நீ மன்னிப்பு கேட்கும் போது உன் வருமானத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. எடுத்த எடுப்பிலே டபார் ஆசீர்வதிச்சிடும் நினைக்காதீங்க. நீ கடனை அடைக்கத்தக்கதாக முதல்ல ஆசீர்வதிப்பாரு. அவர் ஆசீர்வதிக்கிறது உன் கடனை அடைக்கிறதற்காக, லக்ஸூரியஸ் வாழ்க்கை வாழுகிறதற்காக அல்ல. எல்லாம் கவனிக்க வேண்டும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் வாங்கின கடனுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. 2வது ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டும். என் வாழ்நாளில் என்னை கடன் வாங்கவே மாட்டேன் ஆண்டவரே.
நீர் கடனை அடைக்க எனக்கு உதவி செய்யும். நான் முதல்ல கடனை அடைத்து விடுவேன் ஆண்டவரே. வாங்க மாட்டேன், நான் அடைக்க உதவி செய்யும். நான் கடனை முதல்ல அடைத்து விடுவேன் ஆண்டவரே. அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதை நிறுத்து, பட்டு சேலை வாங்குறதை நிறுத்து, ஆடம்பரமா வாழ்றதை நிறுத்து. உன்னை ஆசீர்வதிக்க கடனை மட்டும் முதல்ல அட. நீ கடன் அடைக்க வருமானம் கூடிக்கிட்டே வரும். ஆண்டவர் பார்ப்பாரு நீ எந்த அளவுல கடன் அடைக்கிற. ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. நீ அடைக்க கர்த்தர் இன்னும் அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பாரு. நீ கடனை எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் உன்னை ஐஸ்வர்யவனாக கர்த்தர் மாற்றுவார்.